இந்த ஒரு தகவல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கரண்ட் இல்லாம லைட் எரியுமா? லைட் எரியுங்க. அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்போ 2 காயில்ஸ் இருக்கு. ஒரு காயில்ல பேட்டரி கனெக்ட் ஆயிருக்கு. இன்னொரு காயில்ல லைட் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லைட்டோட எந்த பேட்டரியும் கனெக்ட் ஆகல. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்விட்ச் ஆன் பண்றப்போ இந்த முதல் காயில்ல மின்சாரம் பாயும். மின்சாரம் பாயறப்போ இதுல காந்தப்புலம் உருவாகும். மின்சாரமும் காந்தப்புலமும் எப்படின்னா மூச்சும் உயிரும் மாதிரி. மூச்சு இருந்தா உயிர் இருக்கும். உயிர் இருந்தா மூச்சு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி எங்கெல்லாம் மின்சாரம் இருக்கோ அங்கெல்லாம் காந்தப்புலம் உருவாகும். அப்போ இங்க உருவாகுற இந்த காந்தப்புலம் இந்த 2வது காயில்ல படர்ந்து இந்த 2வது காயில்ல மின்சாரம் தூண்டப்படும். அந்த தூண்டப்படுற மின்சாரத்தினால தான் இந்த லைட் எரியும். இதுதான் மின்காந்த தூண்டல் சொல்றோம். இங்கிலீஷ்ல மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லுவோம். டிரான்ஸ்ஃபார்மர்ல பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பேசிஸ்ல தான் நடக்குது. இப்போ நீங்க சொல்லலாம் தைரியமா, கரண்ட் டைரக்டா இல்லாமலே லைட் எரிய வைக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஷார்ட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.